ஹலோ சிந்துகளில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரமான ஒரு ஆளை பார்த்தா ரொம்ப பயங்கரமானவங்களான்னு பார்த்தோம்னா தெரியும். ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமானவங்களாக இருப்பாங்க. பார்த்தா தெரியும், அவங்கள பார்த்தா அப்படி தெரியும். அவங்க அப்படி இருந்தால் அவங்கள பார்க்கும்போது தெரியும். அப்படி நான் இங்கே ஒரு சில பேர்லாம் பார்க்குறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கரமான ஆள் மாதிரி தெரியுறாங்க. சரி, இவங்க என்னடா தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த ஸ்பைடர் படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சொடலாங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த பொண்ணுங்களை வந்து உயிரோட கண்டந்தொன்னமாக வெட்டி போட்டுருவாங்க. கை காலெல்லாம் கண்டந்தொன்னமாக வெட்டி போட்டுருவார். இந்த ராட்சசன் படத்தில் கிறிஸ்டோஃபர்லாம் கண்ணெல்லாம் உயிரோடு இருக்கும்போது கண்ணு இதெல்லாம் மொழியெல்லாம் நோண்டிடுவாங்க. இந்த ராங்டன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பொண்ணோட கண்ணை நோண்டி அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. இந்த டார்க் நைட் படத்துலலாம் ஜோக்கர் வந்து அப்படியே ஒருத்தனை கட்டி போட்டு எரிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இந்த ஐ படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை வந்து ஊனமாக்கிடுவாங்க. ஒரு மாதிரி முதுகெலும்பெல்லாம் குனிகிற மாதிரி வர வச்சு, பல்லெல்லாம் உழுவு வச்சு ஒரு மாதிரி குரலையே மாற்றி விட்ருவாங்க. இப்படிலாம் பண்ணி விட்ருவாங்க. முதுகெலும்பு இதெல்லாம் ஊனமாக்கி விட்ருவாங்க. நம்ம ஹீரோவே ஊனமாக்கி விட்ருவாங்க. இப்படிப்பட்ட வில்லன்கள்லாம் சினிமாவில் பார்த்துருக்கோம். இந்த படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, மனுஷன் டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணுவாங்க. இந்த சினிமாவில் பார்த்த கொடூரமான வில்லன்கள், இந்த அருந்ததி படத்தெல்லாம் ஒரு பசுபதினு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேபிஸ்டாக இருப்பார். இப்படி சினிமாவில் பார்த்த கொடூரமான கேரக்டர்ஸை விட பயங்கர கொடூரமான ஒரு சில பேரெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படி என்னடா கொடூரம் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம், என்னடா அது நார்மலாக எல்லோரும் மாதிரி போகிறாங்க, வர்றாங்க, சாப்பிட்றாங்க, வேலைக்கு போகிறாங்க, இப்படி தானே இருக்காங்க, இவங்க அப்படி என்ன கொடூரம் பண்ணியிருக்காங்க அப்படி என்னையா கொடூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் அதுக்கும் மேலே பயங்கரமானவங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதாவது ஒரு மனுஷனை அவன் பிறந்ததுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் ஒரு ஜெயிலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ கொடூரமான இதாக இருக்கும். ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தா கூட நிம்மதியாக அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஜெயிலில் இருந்தால் கூட நிம்மதியாக அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து ஒருத்தன் அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தானே எப்படி இருக்கும்? அவன் சாகிற வரைக்கும் அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தானே எப்படி இருக்கும்? அதை தான் ஒரு சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற வாழ்க்கையில். பெரிய பெரிய கொடூரமான, அதாவது யார் அவங்க அப்படின்னா, இந்த அப்பா அம்மா இவங்க தான். இவங்க சாதாரணமான ஆள் இல்லை. யாரை தொந்தரவு பண்ணுறாங்கன்னா, இவங்க குழந்தைங்கள தான் தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு உயிர் கொடு, ஜாக்கி சேனலில் வர மாதிரி ஷிண்டுன்னு ஒரு அரக்கன் இருப்பான். அந்த அரக்கன் வந்து எனக்கு உயிர் கொடுமாயாவி, நான் உனக்கு வந்து டிராகன் சக்தியை தர்றேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி எந்த குழந்தையும் எனக்கு உயிர் கொடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு காசு தரேன், உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துறேன், கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்த குழந்தையும் சொல்லாது. இவங்களா ஒரு குழந்தைய பேக்குறாங்க. எதுக்கு பேக்குறாங்கன்னா, அந்த குழந்தை வளருமா, அந்த குழந்தை அவங்களுக்கு உதவி பண்ணுமா, அவங்க சாகிற வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்குமா. அந்த குழந்தை வந்து சொன்னிச்சா, எனக்கு உயிர் கொடுங்கப்பா, எனக்கு உயிர் கொடுங்கம்மா, நான் வந்து சாகிற வரைக்கும் உங்களை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னிச்சா? யார் என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைய உயிர் கொடுத்து, யார் என்னன்னே தெரியாத ஒரு பையனை, ஒரு குழந்தைய எப்படி அந்த குழந்தைய எப்படி அவங்கள பார்த்துக்க முடியும்? அந்த குழந்தைய பார்த்துக்கவே முடியாது. அந்த குழந்தை என்ன அவங்கள பார்க்குங்க. இந்த எப்படி ஒரு குழந்தை தனக்கு கடைசி வரைக்கும் உதவி பண்ணணுமா, அப்புறம் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணுமா, அந்த குழந்தை பேரன்னு ஒன்று பெக்கணுமா, அந்த பேரனும் அவங்களுக்கு உதவி பண்ணணுமா, எப்படின்னு பார்த்துக்கோங்களேன். பார்த்துக்கோங்க.
அந்த குழந்தைங்க அப்படி சொன்னிச்சா, நான் உதவி பண்ணுறேன், என்னை பிறந்து பெற்றுக்கங்க அப்படின்னு. அப்படி சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போ, மார்க்கெடு, அதை பண்ணு, வேலைக்கு போ, அதை பண்ணு, கல்யாணம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு அந்த குழந்தைய எதா எனக்கு அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு அந்த குழந்தைய செவனேன்னு இருக்கிற ஒரு குழந்தைய உங்கள் வேலையை நீங்கள் பார்க்காம அந்த குழந்தைய பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைய போட்டு கொள்றாரு. ஆமாம், நான் அந்த குழந்தை அவங்க பேச்ச கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எதுக்கு, அந்த குழந்தை எதுக்கு உங்கள் பேச்ச கேட்கணும்? இப்போ ரோட்டில் ஒருத்தன் போயிட்டுருக்கான், அவன் வந்து அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு சொல்கிறான். அந்த குழந்தை நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு அப்பா அம்மாவுக்கு மட்டும் அந்த குழந்தை இது பண்ணணும், தாத்தா பாட்டிக்கு எதுக்கு அந்த குழந்தை ஹெல்ப் பண்ணணும்? அதை கொஞ்சம் யோசிச்சுங்க. ரோட்டில் போகிறவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா? தம்பி ஒரு குடம் தண்ணி மொண்டு ஊற்றி கொடுன்னா, ஏன் நீ மொண்டுக்கிறன்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தை மட்டும் எதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும், வேலைக்கு போகணும், பணம் தரணும், காசு கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், அந்த பேர குழந்தைங்க அவங்களுக்கு உதவி பண்ணணுமா? அந்த பையன் பண்ண மாதிரியே அந்த பையன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும், அவங்க சாகிற வரைக்கும் குறைஞ்சது என்ன சொல்கிறது, அவங்க அப்பா அம்மா சாகிற வரைக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அவங்க தாத்தா பாட்டி சாகிற வரைக்கும் அந்த பேரன் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அவங்களுக்கு? எப்படி அவங்க சொன்னாங்களா, அந்த குழந்தைங்க சொன்னிச்சா எங்களை பெற்றுக்கங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு? அப்படி நினச்சிக்கிட்டு தான் நிறைய பேர் குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க. ஒரு குழந்த பிறக்கும், நம்ம உதவி பண்ணணும், நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி யார் கொஞ்சம் கூட ஒட்டாத, கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு பையனை எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு நாளும் மார்க்கு, அதை பண்ணு, இதை பண்ணு, அந்த வேலை பாரு, இந்த வேலையை பாருன்னு டார்ச்சர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. சினிமாவில் கூட நிறைய பேர் பெரிய பெரிய கொடூரமான படத்தில் கூட நம்ம தெரியாதவங்க ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, தெரியாதவங்களோட பழகாதரா, தெரியாத ஊருக்கு போகாதரா, அவனுங்க உங்கள் கையை காலை கிட்னி எடுத்துருவானுங்க, கண்ணை நோண்டிட்டு வித்து தின்ட்டு போயிடுவானுங்க. அவனுங்க கூட கண்ணையும் காதையும் நோண்டிட்டு கை காலை வெட்டி போட்டு நிம்மதியாக விட்டுட்டு போயிடுவானுங்க. நிம்மதியாக படத்தில் கொடூரமான படங்கள் நிறைய படங்கள் வந்துக்குது, கண்ணுக்கு அதெல்லாம் வெட்டி போட்டு நிம்மதியாக சாக விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா கண்ணுக்காக இதெல்லாம் நோண்டிட்டு அவன் கூட கையை காலை வெட்டியோ கண்ணுக்கு இது நோண்டியோ கொண்டுட்டு போயிடுறான். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுறான்னா கண்ணை நோண்டிட்டு அப்படியே போயிடுறான். அதுக்கப்புறம் நிம்மதியானாச்சும் விட்டுட்டு போயிடுறான். அவன் கூட அவன் வேறு எதுவும் தொந்தரவு பண்ணுறதில்ல, அவன் பாட்டுக்கு ஏதோ கொடூரம் வந்தான், ஏதோ கொடூரம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு போகலாம். இவனுங்க தொந்தரவு மேலே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அவங்க சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் வாங்கிடுறது, பசங்க சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் பேரண்ட்ஸ் வாங்கிடுறது. அப்புறம் அவன் எப்படி வாழுவான்? இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நமக்கு எதுக்குடா அந்த பொழப்பு, இவனுங்களுக்கு பயனாக இருக்கிறதுக்கு பேசாமல் பொண்ணாக மாறிட்டு போயிடலான்னு திருநங்கையாக மாறிட்டு ரோட்டில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைன்னா வெளியூருக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிடுறாங்க. போனவன் போனதான் தான் பிறந்து வளர்ந்து வீட்டை விட்டுட்டு போனவன் தான் திரும்பி ஊர் பக்கமே வரமாட்டான், அங்கேயே தான் இருப்பான். ஊர் பக்கம்லாம் வந்துடவே மாட்டான், அங்கேயே தான் இருப்பான். அதுதான் உண்மை. சில பேர் நமக்கு எதுக்குடா கல்யாணம், நான் இந்த குடும்பத்துலலாம் பிறந்துட்டு இவனுங்களுக்கு பையனாக பிறந்து நமக்கு எதுக்குடா கல்யாணமே பண்ண மாட்டான். அவ்வளோ லவ் இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த ட்ராகன் பால்ஸில் கோக்கு சிச்சி இந்த சினிமா படத்தில் பார்க்குற மாதிரிலாம் லவ் பண்ணுவானுங்க. அழகான பொண்ணெல்லாம் லவ் பண்ணியிருக்கோம். நம்ம அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணாமல் இருந்துருவோம். இதுதான் நடக்குது. ஸோ நம்ம படத்தில் பார்க்குறத விட கொடூரமான ஆட்களெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு குழந்தை எதுக்கு பார்க்குறாங்க? சும்மா ஜாலியாக ஒரு குழந்தை, நமக்கு இன்னொரு குழந்தை
சரி பிறந்துருச்சு, அதோட ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான் இருக்கணும். அந்த குழந்தை ஏதாவது பண்ணுது, எனக்கு அதோட விருப்பப்படி நடக்குது, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அவங்க முடிவு. நம்ம சரிப்பா உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போயிரு, உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கு, உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு விட்டுட்டு போகிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், எனக்கு எனக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா என்னன்னா, இப்படி படத்தில் பார்க்காதோட பயங்கரமான கொடூரங்களாம் வாழ்கிற ஒரு சில ரியல் லைஃப்பில் இந்த மாதிரியான படத்தில் பார்க்குறதோட பயங்கரமான கொடூரமான ஆட்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த படத்தில் பண்ணுற சின்ன சின்ன கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் டான்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்டலாம் வச்சிக்கவே கூடாது. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எவனாவது பார்த்து போட்டு கொடுத்துட்டாங்கிற ஒரு சின்ன பயம், அவ்வளோதான். அதுதான் நம்ம இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் வம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளெல்லாம் சும்மா கொல்ல மாட்டாங்க, துடிக்க வச்சு கொல்லுவாங்க. என்ன இந்த மாதிரி கொன்று குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க நம்மளெல்லாம். அதுதான் உண்மை. 4 பேர் பார்த்து எதாவது பிரச்சனையாயிருமோ அப்படின்னு தான் நம்மளெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. அதான் பேசுகிறவங்களா போயிட்டோம்ல, நம்மளாம் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பேசுகிறவங்களா போயிட்டோம்ல, நம்ம நிறையா பேர்த்துக்கிட்ட பேசிட்டுலாம் வருவோம்ல. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுங்க பேசுகிறவங்கள கொலை பிரச்சனை ஒரு நிறைய பேர் பழக்கமானவங்க கேட்பாங்கன்னு விட்டு வச்சுருக்குறாங்க. இல்லைன்னா கொன்று குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு உதாரணமே இந்த கோழி, ஆடு, மாடு, பன்னி இதெல்லாம் கொல்றது, திருவிழாவில் கொல்றது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒத்து வர வரைக்கும் தான். நம்ம ஒத்து வரலை அப்படின்னா நம்மளும் அந்த ஆடு மாடு மாதிரி தான் சாக வேண்டியதான். நம்ம ஏதோ பேசணும், 4 பேர் பழகி வச்சுருக்கோம், 4 பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் கொல்லாமல் விட்ருக்காங்க. நம்ம வழிக்கு ஒத்து வரலை அப்படின்னா கொல்லாமல் விட்ருக்காங்க, கொன்றுவாங்க. கொல்லாமல் வரதுக்காக நமக்கு எதாவது பிரச்சனை வரும், இவங்களை கொண்டுட்டா பிரச்சனை வரும்னு சொல்லி விட்டு வச்சுருக்காங்க. இல்லை நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வழிக்கு வர்ற வரைக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நம்மளாம் படத்தில் பார்க்காதோட பயங்கரமான கொடூரமான ஆட்கள்லாம் வாழ்ந்துகிட்ருக்கிற உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம். ஒரு மனுஷனை பிறந்ததுலேருந்தே தொந்தரவு பண்ணுவாங்க, அவ்வளோ கொடூரமான உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் டீச்சர்ஸ். அவன் மார்க் எடுத்தா என்ன, பாஸ் ஆனா என்ன, ஃபெயில் ஆனா என்ன, அவனை எதுக்கு பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு? இவங்கெல்லாம் அந்த மாதிரி தான். ஒரு மனுஷனை 5 வருஷம் 4 வருஷமாக தொடர்ந்து ஒருத்தனுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான், 5 வருஷம் 4 வருஷமாக தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். அதெல்லாம் படத்தில் பார்க்கறதோட பயங்கர கொடூரமான ஆட்கள்லாம் வாழ்கிறாங்க. எவனாவது பார்த்து ஏதாவது பண்ணும்போது பிடிக்கும்போது ஏதாவது பார்த்து எவனாவது போட்டு கொடுத்துட்டானா, வெளியில் போட்டு கொடுத்துட்டானா, 4 பேர் ஏதாவது பார்த்து அவங்க பழக்கமானவங்க ஏதாவது வந்து நம்ம கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி தான் நம்மளாம் விட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ கொடூரமானவங்க வாழ்கிற ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சுக்க. இந்த படத்தில் காட்டுறாங்கள்ல, அந்த சோட்டாவில் கிறிஸ்டோஃபர், இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சும்மா தூசி மாதிரி, அதெல்லாம் சும்மா சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மலாம் பேசுகிறோம் அதனால் விட்டு வச்சு. அதுக்கு தான் அந்த ஆடு மாடு இதெல்லாம் கொல்லுவாங்க. இந்த பன்னி, இந்த மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொன்னுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்மளால கொன்று சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. அதனால் மோசமானவங்கள பார்த்தா அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு உங்கள் மனசு சொல்லுதோ அந்த அளவுக்கு அவங்க மோசமானவங்க. அதை விட்டுட்டு இவங்க கொஞ்சம் சாதாரணமான கேட்டவன்பா டெரர் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒருத்தனை பார்த்தா அவன் எந்த அளவுக்கு மோசமானவனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவன் மோசமானவன். அதை சொல்லத்தான் வந்தேன். அவன் கொலை பண்ணாதவனாக இருக்கலாம், ஏதாவது கொலை பண்ணாதவனாக இருக்கலாம், யாரையாவது கை காலை வெட்டாதவனாக இருக்கலாம், ரவுடி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருத்தனை பிறந்ததுலேருந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துட்டு அவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாட்சி இல்லை, நீங்கள் தனியாக மாட்டிட்டீங்கன்னா செத்தீங்க. அதனால் ஒருத்தனை பார்த்து இவன் கொலைகாரன் இல்லை,
இவன் ரவுடி இல்லை அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருக்காதீங்க. அவன் எந்த அளவுக்கு மோசமானவனாக இருப்பான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட்கள் பல கொலைகளை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாதவன் இருப்பான். ஒரு சில பேரை பார்த்தா டெரராக இருப்பான், பயங்கரமான ஆள் மாதிரி இருப்பான். ஆனால் அவன் கொலை பண்ணதை நம்ம பார்க்கலன்னு நினச்சிப்பானா, அவன் கொலை பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் நம்மளாம் மக்களோட மக்களாக கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு போயிடணும். ஒருத்தனை பார்த்தா இவன் எந்த லெவலில் கொடூரமானவங்கிறத யோசிச்சுட்டு அவனோட விட்டு விலகிடுறது தான் நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு அவன் கொலை பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணல, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஒருத்தன் மனசு கெட்டவனா தோணானா அவனை விட்டு விலகி வந்துடுங்க. அவ்வளோதான். சரி, பாய்.